அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, சிற்றாறு 2 அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை மற்றும் உட்பட 4 அணைகளில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக வரும் ஜூன் 16ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 அணைகளில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. ஜெயலானி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கோதையாறு பாசன திட்டத்தின் கீழ் உள்ள ராமநாதபுரம் கால்வாய் பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு என்பதனை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கோதையாறு பாசன திட்டத்தின் கீழாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 17,000 ஏக்கர் பாசன நிலங்கள் என்பது பயனடையும் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களாக நாம் பார்க்கும்போது பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை, சிற்றாறு அணை உள்ளிட்ட 4 அணைகளுடைய நீர் ஆதாரங்களே இதற்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் கால்வாய் வழியாக கன்னியாகுமரிக்கு விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணீர் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நீர் இருப்பை பொறுத்து இந்த நீர் என்பது திறந்து விடுவப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்காக அந்த நீர் திறப்பு என்பது ஜூன் 16ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 138 நாட்களுக்கு வினாடிக்கு 150 கன அடிக்கும் குறைவில்லாமல் நீர் என்பது வழங்கப்படும் என்பதாகவும், அந்த நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் பொறுத்து அந்த நீர் திறப்பு என்பது வழங்கப்படுவதற்கான அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் காரணமாக, அந்த நீர் திறப்பின் காரணமாக சுமார் 17,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் அதிகமாக நெல், வாழை, தென்னை, காய்கறிகள் மற்றும் தோட்டக்கலை பிரிவுகள் அனைத்துமே பயிரிடப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய உற்பத்தி அதிகரிப்பதற்கும் இந்த நீர் திறப்பு என்பது உதவும் என்பதாக விவசாயிகள் தரப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்காக ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. எனவே தற்போது இந்த திட்டத்தின் கீழாக நீர் திறப்பதற்காக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவசாயிகள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.